ஹலோ கைஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு ஸ்ட்ரிங் வந்து பாலிண்ட்ரோமா இல்லையான்னு செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலிண்ட்ரோம்னா என்னன்னா, அந்த ஸ்ட்ரிங்க வந்து ஃப்ரண்ட்ல இருந்து நம்ம நார்மலா ரீட் பண்ணாலும், ரிவர்ஸ்ல ரீட் பண்ணாலும் ஒரே மீனிங் தான் குடுக்கும். சேம் வேர்ட் தான் வரும். அதுதான் நம்ம பாலிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அது வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் இன்புட்டா வாங்கிக்கிறேன். அப்புறம் இஃப் ஸ்டேட்மென்ட்ல ஒரு ஃபங்ஷன கால் பண்றேன். இஸ் பாலிண்ட்ரோம்ங்கிற ஃபங்ஷன. இந்த ஃபங்ஷனுக்கு ஆர்குமென்ட்டா இந்த ஸ்ட்ரிங்க பாஸ் பண்றேன். அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் வந்து எல்ன்னு ஒரு வேரியபிள்ல வந்து 0 அசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னன்னா, ஸ்ட்ரிங்கோட லெட்டரோட இண்டெக்ஸ். அப்புறம் ஹெச்ங்கிறது வந்து என்னன்னா, லாஸ்ட் லெட்டரோட இண்டெக்ஸ். ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஐட்ரேட் ஆகணுங்கிறதுக்காக. அப்புறம் வைல் லூப்ல ஹெச் கிரேட்டர் தென் எல்ன்னு போட்டிருக்கேன். எதுக்குன்னா, இந்த வைல் லூப் வந்து ஹெச் வந்து கிரேட்டர் தென் எல்லா இருக்கிற வரைக்கும் தான் ஐட்ரேட் ஆகும். எப்போ ஈக்குவல்ட்டா ஆகுதோ, அப்பவே அந்த இது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். ஏன்னா அதோட நம்ம ஸ்ட்ரிங் முடிஞ்சுது. ஸோ அந்த வைல் லூப்க்குள்ள ஒரு இஃப் ஸ்டேட்மென்ட் குடுத்துருக்கேன். என்னன்னா, ஸ்ட்ரிங் ஆஃப் எல் பிளஸ் பிளஸ் நாட் ஈக்குவல் டூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஹெச் மைனஸ் மைனஸ். அது என்னன்னா, எண்டெக்ஸ்ல உள்ள எலிமெண்ட்டையும் லாஸ்ட் உள்ள எலிமெண்ட்டையும் செக் பண்ணும். 2மே ஈக்குவலா இல்லன்னா, நம்மளுக்கு வந்து பாலிண்ட்ரோம் இல்ல. ஸோ வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிரும். சப்போஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா, திரும்ப அடுத்த இட்டரேஷன் போகும். 2வது எலிமெண்ட்டையும் லாஸ்ட்லேருந்து முன்னாடி உள்ளதையும் செக் பண்ணும். இந்த மாரி அடுத்தது செக் பண்ணிட்டே இருக்கும். ட்ரூவா இருந்துச்சுன்னா. அடுத்தது எல்லாமே ட்ரூவா இருந்துச்சுன்னா, ஐட்டரேஷன் ஃபுல்லா முடிஞ்சதுக்கப்புறம் வைல் லூப்ப விட்டு வெளில வந்து ட்ரூங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா, நம்ம மெயின் ஃபங்ஷன்ல ஸ்ட்ரிங் இஸ் பாலிண்ட்ரோம்னு பிரிண்ட் ஆயிரும். இல்லன்னா ஸ்ட்ரிங் இஸ் நாட் அ பாலிண்ட்ரோம்னு பிரிண்ட் ஆகும். தேங்க் யூ.